இன்னைக்கான நல்ல ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து டீடைலா பார்ப்போம். அண்ட் தென் மார்க்கெட் அப்டேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50, சென்செக்ஸ் அண்ட் தென் பேங்க் நிஃப்டி எல்லாமே நேற்றுக்கான நல்ல ரெட்ல தான் வந்து இருந்திருக்கு. நிஃப்டி 50 வந்து 200 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து 800 பாயிண்ட்டும், பேங்க் நிஃப்டி வந்து 600 பாயிண்ட்டுக்கு மேல வந்து நேற்றுக்கான நாள்ல வந்து இறங்கி இருக்கு. ஸோ ஃபுல்லாவே இந்த வார் டென்ஷன்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து அடுத்த லெவலில் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால நம்மளோட மார்க்கெட்டே ஓவராலா வந்து வீக்கா தான் வந்து இருக்கு. இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும்? இங்க கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தல 70 பாயிண்ட்ஸ் பிளஸ்ல வந்து இருக்கு. ஸோ அப்படின்னா இங்க பாசிட்டிவான ஒரு நோட்ல வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனால் திரும்ப வந்து இங்க இறங்க ஆரம்பிக்கிறதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. இங்க பெருசா இங்க ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்தாலுமே இந்த அளவுக்கு ரெக்கவரி வந்து கிடையாது. அங்கேயுமே வந்து இங்க ரெட்டா தான் வந்து இருக்கு. அந்த யூஎஸ் மார்க்கெட்டுமே கொஞ்சம் ரெட்டா தான் வந்து இருக்கு. ஸோ நம்மளோட மார்க்கெட்டுமே இன்னைக்கான நல்ல ரெட்டா தான் வந்து இருக்கும். ஸோ இங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் அப் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வலட்டிலேட்டா தான் வந்து இருக்கும். ஸோ ஓவராலா மார்க்கெட் வீக்கா தான் வந்து இருக்கு. ஸோ இங்க எல்லா அனலிஸ்டுமே சொல்றது 22,700 பாயிண்ட் இல்ல அப்படின்னா 22,000 பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா இருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு வார் டென்ஷன்ஸ் ஒரு 1 மந்த் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இங்க மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூழ்நிலைகளும் வந்து இருக்கு. கோல்டு அண்ட் சில்வர் என்ன இருக்கு அப்படின்னா இங்க 5000 இருந்து $5,200 per ounceல கோல்டு வந்து அப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர் வந்து $70 இருந்து $95 per ounce வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பெருசா இங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கிடையாது கோல்டு அண்ட் சில்வர்ல. ஏன் அப்படின்னா இங்க ஆயிலோட பிரைஸ் ஏறி அண்ட் தென் கிரைசஸ் வந்து ஏறுது அப்படின்னா கோல்டு வந்து ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிக்கும். பட் ஆனா இங்க கான்ட்ராஸ்டா டாலரும் வந்து ஏறிட்டு இருக்கு. ஸோ டாலர் ஏறுது அப்படின்னும் போது டாலர் ஏறி கிரைசிஸ் வந்து நடக்குது அப்படின்னா இங்க கோல்டு வந்து அப்படியே ஒரு மாதிரியான பேலன்ஸ்ல தான் வந்து இருக்கும். இங்க கோல்டு அண்ட் தென் டாலர் இது ரெண்டுமே ஆப்போசிட்டான ஒரு டைரக்ஷன் வந்து மூவ் ஆகும். ரெண்டுமே அப்சைட்ல வந்து போகாது. ஸோ ஒன்னு அப்சைட்ல போகுது அப்படின்னா ஒன்னு வந்து டவுன் ஃபால் வந்து ஆக ஆரம்பிக்கும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ்ல கோல்டு ETF வந்து நம்ம 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஏன் அப்படின்னா இப்ப இருக்க டைம் கரெக்டா தான் வந்து இருக்கு. $5,500 per ounce வந்து போகும்போது பீக்ல இருக்கும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டு இருந்தோம். பட் ஆனா இப்போ கோல்டு யாரும் பெருசா கன்சிடர் பண்ற மாதிரி தெரியல. நம்ம இப்பவுமே 1-2 மாதிரி வாங்கிட்டே போவோம். அது பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம FIIs ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு நம்ம மார்க்கெட்லன்னு சொல்லி பார்க்கும்போது 7,000 கோடி ரூபாய் மார்க்கெட்ல வந்து வித்திருக்காங்க. DIS வந்து 7,400 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ FIIs எவ்வளவு விற்கிறாங்களோ அப்படியே DIS வந்து வாங்கி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட மார்க்கெட் வந்து இப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதை மெஷர் பண்றதுக்கு இந்த ஒரு ஃபியரை வந்து மெஷர் பண்றதுக்கு இங்க இந்தியாவோட விக்ஸ் இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு. அதுவுமே வந்து இப்போ ரொம்பவே வந்து ஏறி இருக்கு. ஸோ அது ஏறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க அனாலிஸ்ட் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி 6-7% வந்து அப் சைடோ இல்ல அப்படின்னா டவுன் சைடோ வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இங்க வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்க ரீசன்னால. சரி ஓகே இது ஓவராலா மார்க்கெட்ல இருக்கிறதா இருக்கு. இன்னைக்கான நல்லா ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா GST டிமாண்ட்கான ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க வந்து பெனால்ட்டிக்கான ஒரு அமௌண்ட் இருக்கு. 400 கோடி ரூபாய்க்கு மேல GSTக்கான அமௌண்ட் அண்ட் தென் பெனால்ட்டியோட அமௌண்ட் வந்து ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேல வந்து இருக்கு. இது வந்து இந்த ஜார்க்கண்ட் கோர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இந்த மேக்ஸ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து இருக்கு. அந்த கம்பெனியோட போர்டு வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. 2,000 கோடி ரூபாய்க்கு QIP வந்து நீங்க ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்ததா JK லட்சுமி சிமெண்ட் வந்து இருக்காங்க. இங்க லைம் ஸ்டோனுக்கான அந்த ஒரு பில்டிங் வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஒரு பில்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அசாம்ல. ஸோ இதனால இவங்களோட சிமெண்ட் ப்ரொடக்ஷன் அடுத்த லெவல் வந்து எடுத்துட்டு போய்க்க முடியும். அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து இருக்காங்க. இவங்க அவங்களோட MCLR அந்த ஒரு ரேட்டை வந்து ரிவிஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து எஃபெக்டிவா ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரப்போதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸா வந்திருக்கு. அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்திருக்கு. இந்த MCLR ரேட்ஸ்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை வந்து அவங்க ரிவிஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து மார்ச் 15 தேதியிலிருந்து எஃபெக்டிவ்க்கு வந்து வருது. ஸோ இது ஒரு நல்ல அப்டேட்டா வந்திருக்கு. அதானி போர்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா வந்திருக்கு. $495 மில்லியன் ஒரு பாண்ட் பைபேக் வந்து இப்ப கம்ப்ளீட் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு 5 ஸ்டாக்ஸ் தான் இன்னைக்கு மெயின் ஃபோக்கஸ் ஸ்டாக்ஸா இருக்கு. நேற்றுக்கான நாள்ல என்னென்ன ஸ்டாக்ஸ் எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இங்க 50 கிலோல தான் அதிகமா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் கெயின் ஆயிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஆயில் அண்ட் தென் மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து கெயின் ஆயிருக்கு. அண்ட் தென் இங்க பவர் செக்டரும் கொஞ்சம் வந்து கெயின் ஆயிருக்கு. இந்த அதானி பவர், டாடா பவர், ஸோ இந்த மாதிரி பவர் செக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கெயின் வந்து ஆயிருக்கு. ஸோ இங்க மேஜரா வந்து விழுந்திருக்கிறது வந்து நிஃப்டி ஆட்டோ வந்து அதிகமா வந்து விழுந்திருக்கு. 3% வந்து நிஃப்டி ஆட்டோவோட அந்த இண்டெக்ஸே வந்து விழுந்திருக்கு. டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல்ஸ் எல்லாமே ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கு. அந்த நிறைய பேசஞ்சர் வெஹிக்கல் செக்மெண்ட்ஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. அண்ட் தென் நிறைய ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு. இங்க இந்த டிவிஎஸ் மோட்டர்ஸ் கம்பெனியுமே சேர்ந்துதான் வந்து அடி வாங்கியிருக்கு. இதை தாண்டி பிரமல் ஃபார்மா கம்பெனி ரொம்ப வந்து விழுந்திருக்கு. தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து ரொம்ப வந்து விழுந்திருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து ரொம்ப வந்து விழுந்திருக்கு. 5% வந்து இறங்கிருக்கு. இது எல்லாத்துக்கு பின்னாடி சாலிடான ரீசன் எதுவும் கிடையாது. மேஜரா செல் ஆஃப் வந்து நடக்குது FIIs கிட்ட இருந்து. ஸோ அதனால இந்த ஷேர்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல வந்து விழுது. TTK பிரஸ்டீஜ் கம்பெனி வந்து லாஸ்ட் ஒரு 2 நாள்ல 30% வந்து ஏறிடுச்சு. இன்னைக்கான நல்ல ஏறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. என்ன ரீசனால அப்படின்னா LPGயோட ஷார்டேஜ் வந்து இருக்கு. அந்த LPGயோட ஷார்டேஜ்னால இங்க ஹாஸ்டல்ஸ் அந்த PGs எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா இங்க LPG வந்து இல்ல. சோ அதனால வந்து இங்க எலக்ட்ரிக் இண்டக்ஷன்ஸ்க்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ரீசனால இந்த எலக்ட்ரிக்கல் அந்த ஒரு குக்கிங் அப்ளையன்ஸ் இருக்குல்ல, சோ அது எல்லாத்தோட சேல்ஸுமே வந்து அடுத்த லெவல் வந்து போயிருக்கு. TTK பிரஸ்டீஜ் வந்து அது அதிகமான அந்த ஒரு அப்ளையன்ஸ் ப்ராடக்ட் வந்து வச்சிருக்காங்க. சோ அதனால அவங்களோட சேல்ஸ் வந்து அடுத்த லெவல் வந்து போகுது. இங்க எலக்ட்ரிக் இண்டக்ஷனா வந்து பார்க்கும்போது 40 இருந்து 45 யூனிட் பர் டேக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா சொல்றாங்க. 130 இருந்து 150 யூனிட்ஸ் வந்து வெளியே போகிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஒரு டிமாண்ட்னால அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்குன்னு கிடையாது, TTK பிரஸ்டீஜ்ன்ற ஸ்டாக் மட்டும் கிடையாது. ஸ்டவ்கிராஃப்ட் அண்ட் தென் இங்க பட்டர்ஃப்ளை காந்திமதி ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கும். நேற்றுக்கான நாள்லயுமே ரொம்ப வந்து ஏறி இருக்கு. 30% மேல இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ரேலி ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 3 ஸ்டாக்ஸுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா பிரைஸ் சேவிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. மெயினா TTK பிரஸ்டீஜ் கம்பெனிலாம் ரொம்ப வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். பிரைஸ் வந்து இங்க வந்து கரெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு.
ஒன்ஸ் இந்த எல்பிஜியோட அந்த ஒரு ஷார்டேஜ் முடிஞ்சு அப்படின்னா திரும்ப பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். எஸ் பேங்க்ல வந்து வினய் முரளிதர் டான்சின்றவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க எம்டிஎன் சிஓவா. இவர் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதியில இருந்து எஃபெக்டிவ்ல வந்து வரப்போறாரு. இவர் ஏற்கனவே எம்டியா வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் தென் இவருக்கு 35 இயர்ஸ் ஆஃப் பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கும். இங்க பிரசாந்த் குமார் வந்து இங்க ரீப்ளேஸ் பண்ற விதமா இவர் வந்து வராரு. பிரசாந்த் குமார் வந்து 2020 இருந்து அந்த ஒரு பேங்க்ல எம்டிஎன் சிஓ வந்து இருந்தாரு. பட் ஆனா இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இங்க வந்து நல்ல நியூஸ்னு பார்க்கும்போது இங்க புது எம்டிஎன் சிஓ வரது, அந்த நீங்க எஸ் பேங்க் கம்பெனில வந்து இங்க ஜப்பான் கம்பெனியான அந்த சுமிதோமோ வந்து 24% ஆஃப் த ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ணது. அவங்க தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளஸான சைனா இருக்கு. நெகட்டிவான சைனா என்ன இருக்கு அப்படின்னா இன்னும் இந்த பேங்க் வந்து ரிகவரி வந்து ஆக ஆரம்பிக்கல. இவங்களோட காம்படிட்டர் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது லைக் வந்து டெபாசிட்ஸ் வைஸா இருக்கட்டும், ஏர்னிங்ஸ் வைஸா இருக்கட்டும், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் வைஸா இருக்கட்டும், இது எல்லாமே நெகட்டிவா தான் வந்திருக்கு. லைக் இவங்களோட மார்க்கெட் கேப்பை பொறுத்தல 50,000 கோடி ரூபாய் கிட்ட மார்க்கெட் கேப் வந்து இருக்கும். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க்குமே அதே மாதிரியான அந்த அளவுக்கான மார்க்கெட் கேப் வந்து இருக்கும். பட் ஆனா அவங்க அளவுக்கான growth அந்த டெபாசிட் வைஸ், ஏர்னிங்ஸ் வைஸ், அந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்கம் வைஸ் எடுக்கிறாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னா எடுக்கல. ஸோ அது எந்த டைம்ல எடுக்கிறாங்களோ அப்போ வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போதைக்கு வெயிட் பண்ணியே பார்ப்போம். ஸோ எஸ் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னு கேட்டீங்க அப்படின்னா இங்க எஸ் பேங்கோட ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து சூப்பராகவே வந்து இருக்கு. சேம் இந்த வேல்யூஸ் வைஸ் நீங்க வந்தீங்க அப்படின்னா ரெண்டு பேங்க்குமே வேல்யூ வைஸ் சேமான ஒரு பேங்க் தான். பிரைஸ் டு புக் வைஸ் நான் சொல்ல வரது. ஸோ பிரைஸ் டு புக் வைஸ் வந்தீங்கன்னா ரெண்டுமே சேமான பேங்க் தான். பட் ஆனா அதை ரன் பண்ணி எடுத்துட்டு போறதும் வந்து நீங்க ஒரு பாஸ்ட் ஆபரேஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இப்போ ஒரு கிரைசிஸ் வந்திருக்க ரீசனால அது கொஞ்சம் இறங்கி இருக்கு. பட் ஆனா அந்த ஒரு ஆபரேஷன்ஸை பொறுத்தல அந்த ஒரு பேங்கோட அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டா தான் வந்திருக்கு. ஸோ அதனால அதை நம்ம கன்சிடர் பண்ணிட்டே போவோம். எஸ் பேங்க்ல அந்த ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கரெக்டா இல்ல, அதனால நம்ம அதை ஸ்கிப் பண்ணிருக்கோம். அம்புஜா சிமெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேபிடா எங்களோட வால்யூம் growth வந்து நாங்க ஏற்றதுக்கு பதில் எங்களோட வேல்யூ வந்து நாங்க growth பண்ணி எடுத்துட்டு போவோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ரொடக்ஷன் கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. 117 MTPA கெபாசிட்டி வந்து இன்னும் கூடிய விரைவில் எடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அது எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அதுல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி 155 MTPA கெபாசிட்டி வந்து நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த 155 MTPA கெபாசிட்டி எப்ப இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு 117 MTPA கெபாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒரு பிளான்ட்ல ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணி 80ல இருந்து 85% நாங்க யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்க்ரீஸ் இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே பிரீமியமான அந்த ஒரு ப்ராடக்ட் மேல இருக்கு. இவங்க கிட்டமே பிரீமியம் ப்ராடக்டான அந்த அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து இருக்கு. அம்புஜா கோல்டு, அம்புஜா காவச்சுன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஒரு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குல்ல, இது எல்லாமே நார்மலான அந்த சிமெண்ட் பேக் இவங்களுக்கு இருக்குல்ல, அந்த ஒரு சிமெண்ட் பேக்கை விட இது வந்து 55 ரூபாய் வந்து பிரீமியமான ஒரு அமௌண்ட்ல கொடுத்து தான் வாங்கணும். ஸோ அந்த ஒரு பிரீமியம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா நியூஸுமே நல்லா இருந்தாலுமே இந்த ஸ்டாக் பக்கம் இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டிவிஎஸ் கம்பெனி வந்து பேட்டரி அஸ் சர்வீஸ் மாடல் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுல வந்து புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. டிவிஎஸ் ஆர்பிட்டார் V1 சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இது என்ன ஃபோக்கஸ்க்காக லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து பிரைசிங் கம்மியான ஈவி வண்டி வந்து கிடைக்கணும் மக்கள் கிட்ட, அந்த ஒரு ஃபிளெக்சிபிளாவும் அவங்களால வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வண்டி வந்து லான்ச் பண்ணிருக்கதா சொல்றாங்க. இந்த வண்டியோட பிரைஸ் 50,000 ரூபாய் தான் வந்து வரும். எப்படி இந்த பிரைஸ் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னா இது வந்து பேட்டரி அஸ் சர்வீஸ் மாடல் ஆப்ஷன்ல வந்து வர ரீசனால 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஒரு வண்டி வந்து கிடைச்சிடும். பட் ஆனா பேட்டரி வந்து கிடைக்காது. பேட்டரியோட உங்களுக்கு வேணும் அப்படின்னா 85,000 இருந்து 90,000 வரைக்கும் அந்த ஒரு பிரைசிங் வந்து வரும். பேட்டரி இல்லாம வண்டி மட்டும் 50,000 ரூபாய் வந்து வரும். அண்ட் தென் பேட்டரி அஸ் சர்வீஸ் மாடல் ஆப்ஷனா நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது நம்ம 50,000 ரூபாய் கொடுத்து வண்டி வாங்கிட்டு பர் மந்த்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வரும். அது வந்து ஒரு 850 சம்திங் வந்து சொல்றாங்க. ஸோ அதை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டரி வந்து நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. பர் மந்த் ஒன்ஸ் வந்து அதை சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே 50,000 ரூபாய்க்கு ஒரு ஈவி வண்டி வந்து தரணும் அப்படின்ற ரீசனால இது வந்து எடுத்துட்டு வந்திருக்கதா சொல்றாங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி நல்ல ஒரு கம்பெனி தான். பட் ஆனா இப்ப கன்சிடர் பண்ண முடியாம வந்திருக்கு. பயோகான் கம்பெனி வந்து USFDA கிட்ட இருந்து அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா டைப் 2 டயபிட்டிஸ்க்கான ஒரு ட்ரக் வந்து தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ஜெனரிக் வெர்ஷன் ஆஃப் விக்டோசான்ற ட்ரக்கோட ஜெனரிக் வெர்ஷன் தான். இந்த ஒரு ட்ரக்கோட நேம் வந்து லிராகுலுடைட் இன்ஜெக்ஷனா வந்து இருக்கு. ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களோட GLB-1 ட்ரக் கிளாஸஸ்ல அவங்களோட அப்கிரேட் வந்து பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இங்க வந்து பயோசிமுலேஷன்லயும் சரி அந்த டயபிட்டிஸ்லயும் சரி அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ அவங்க வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தல இங்க புரோக்கரேஜஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா 480 ரூபாய் வரைக்கும் போகுன்ற மாதிரி நோவாமாலாம் வந்து சொல்லியிருக்காங்க. 27% இங்கிருந்து ஏறும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனா இப்போதைக்கு வேல்யூஷன் வந்து அதிகமா இருக்கு. நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். HCL Tech கம்பெனி வந்து கூகுள் கிளவுட் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. அந்த நீங்க ஜெமினி வந்து யூஸ் பண்ணிக்க போதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. HCL Tech இது என்ன மாதிரி பிளஸா இருக்கும் அப்படின்னா இங்க HCL Techோட கிளைண்ட்ஸ் வந்து இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாருமே இங்க வந்து AI ஏஜென்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனிக்கு ஒரு விதமான AI ஏஜென்ட்ஸ் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு AI ஏஜென்ட்ஸ் வந்து இங்க தனியா தயாரிச்சு கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. ஸோ இங்க HCL Techோட ஒரு AI பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கு. அந்த ஒரு AI பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இங்க கூகுள் கிளவுட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அண்ட் தென் ஜெமினியோட கோட் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி ஒரு AI ஏஜென்ட் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு AI ஏஜென்ட்டை அவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக்கான கிளைண்ட்டுக்கும் ஒரு மாதிரியான ஒரு AI ஏஜென்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாமே இந்த ஒரு காம்ப்ளெக்ஸான டாஸ்க் அந்த நீங்க ஆட்டோமேட்டட் பண்ணக்கூடிய டாஸ்க் எல்லாமே அது வந்து பண்ணி கொடுத்துரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. ஸோ இது மூலமா ஓவரால் ப்ரொடக்டிவிட்டியை இந்த HCL Tech கம்பெனியோட அந்த கிளைண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல டேட்டா இருக்கு. பட் ஆனா இந்த ஷேர் வந்து இறங்கிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல நம்ம வந்து இந்த கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இப்போதைக்கு ஓரளவு கன்சிடர் பண்ண ஸ்டேஜில் தான் இருக்கு. டெக் மஹிந்திராவை சுத்தி நிறைய நியூஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதை பத்தின கிளாரிஃபிகேஷன் வந்து பார்ப்போம். அண்ட் அவங்க கொடுத்த அந்த ஒரு கிளாரிட்டி வந்து பார்ப்போம். டெக் மஹிந்திரால 1000 எம்ப்ளாயிஸ் வந்து எடுக்க போதா வந்து சொல்லிட்டு 1000 ஸ்டூடெண்ட்ஸை வந்து இங்க அதுக்கான அந்த டெஸ்ட் அது எல்லாமே முடிச்சுட்டு அந்த ஆன்போர்ட் பண்ற ப்ராசஸ்ல லைக் வந்து அந்த ஆஃபர் லெட்டர் கொடுக்க வேண்டிய டைம்ல இன்னும் கொடுக்காம இருக்கதா வந்து சொல்றாங்க. 1 இயர் அது வந்து டிலே இருக்கதா வந்து சொல்றாங்க. கேம்பஸ் இன்டர்வியூ போய் செலக்ட் பண்ணிட்டு வரும்போது அந்த கேம்பஸ் இன்டர்வியூல 1000 பேர் வந்து எடுத்திருக்காங்க.
இங்க எடுத்துட்டு அந்த ஒரு ஆஃபர் லெட்டர் ப்ரொசீட் பண்ற டைம்ல அப்படியே வந்து நிறுத்திருக்காங்க. எல்லாருமே டெஸ்ட் பாஸ் ஆனவங்க தான். பட் ஆனா அது இந்த கேம்பஸ் சைட்ல இருந்து எங்களுக்கு எந்த ஒரு மாதிரியான சப்போர்ட் வந்து கிடைக்கல. டெக் மஹிந்திரா சைட்ல இருந்து எங்களை வந்து உள்ள எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இது வந்து 1 இயரா வந்து நடந்துட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. டெக் மஹிந்திரா சைட்ல இருந்து என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, நாங்க இந்த கேம்பஸ் இன்டர்வியூ நாங்க வந்து ஹானர் பண்றோம். அண்ட் தென் அதுக்கு அடுத்ததா இங்க எப்ப எங்களுக்கு பிசினஸ் டிமாண்ட் இருக்கோ அப்ப நாங்க உள்ளவங்களை எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க மேசிவான அந்த லே ஆஃப் வந்து நடக்க போதா டெக் மஹிந்திரா வந்து நியூஸ் வந்துச்சு. அதுக்கு வந்து டினை வந்து பண்ணிருக்காங்க. ஸோ ஓவராலா இருக்கிற சுச்சுவேஷன் இப்படிதான் வந்து இருக்கு. இப்ப ஐடி இண்டஸ்ட்ரியை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிப்டி 50 பொறுத்தல இந்த ஒரு வார சூழ்நிலையில 5% வந்து இறங்கிருக்கு. இதுவே நிப்டி ஐடி வந்து பார்த்தோம் அப்படின்னா 3% தான் வந்து இறங்கிருக்கு. ஸோ நிப்டி ஐடி கம்பேரிட்டிவ்லி வந்து கொஞ்சம் லெஸ்ஸா தான் வந்து விழுந்திருக்கு. பட் ஆனா ரீசன்ட் மந்த்ல பார்க்கும்போது 20% வரைக்குமே இறங்கிருக்கு நிப்டி ஐடி. ஏன் அப்படின்னா ஓவரால் இந்த ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் வந்து இங்க அஃபெக்ட் பண்ணும். அந்த நீங்க ஏஐயோட இம்பாக்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றது வந்து இங்க மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. அதனால ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே இறக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் எல்லாமே இங்க குறைய ஆரம்பிக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்கும்போது ஐடி செக்டர் வந்து இப்போ வந்து கான்ட்ரேரியன் பெட் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. சோ இங்க என்எஸ்டிஎலோட டேட்டா படி 16,000 கோடி ரூபாய்க்கு இங்க எஃப்ஐஎஸ் வந்து மார்க்கெட்ல ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வித்துட்டு போயிருக்காங்க. சோ இந்த மாதிரியான சூழ்நிலை வந்து இருக்கும்போது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் சரி, நிறைய இன்வெஸ்டர்ஸும் சரி இந்த ஐடில வந்து கான்ட்ரேரியன் பெட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரியான பெட்டே வந்து எடுத்துட்டு வச்சுட்டு போவோம். கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இங்க எல்லாருமே ஒரு ஸ்டாக்கை பார்த்து பயப்படும் போது அதோட அந்த ஒரு ஸ்டாக் இல்ல அப்படின்னா அந்த ஒரு செக்டர் இல்ல அப்படின்னா அந்த ஒரு கம்பெனி அது எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வந்து இருக்கும். பட் ஆனா இப்ப எல்லாரும் பயந்து வந்து வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம போல்டான டிசிஷன்ஸ் இந்த மார்க்கெட் எல்லாமே இங்க வந்து அது நெகட்டிவா இருக்குன்னு சொல்லும்போது நம்ம பாசிட்டிவா பார்க்கறது தான் கான்ட்ரேரியன் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அது வந்து நம்ம ஐடில மட்டும் பார்ப்போம். அதுவும் டாப் 4 பிளேயர்ஸ்ல மட்டும் பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ அடுத்ததா என்ன அப்படின்னா, இங்க வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. ஸோ நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் எல்லாமே இங்க லே ஆஃப் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது குளோபல் லெவல்ல இருக்க ஐடி கம்பெனிஸ் எல்லாருமே நம்ம ஊர் இந்தியன் ஆட்கள் வந்து அதிகமா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் வந்து இந்த கேப் ஜெமினி, காக்னிசன் கம்பெனி எல்லாம் அதிகமான ஹையரிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஊர்ல இந்தியாவில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஐ ஃபோக்கஸ்டான ஆட்கள் வந்து இருக்காங்க. டேட்டா இன்ஜினியருக்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா டேட்டா சயின்டிஸ்டா வந்து இருக்கட்டும், அந்த நீங்க ஏஐ அண்ட் எம்எல் இன்ஜினியர்ஸா வந்து இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஏஐ ரோல் பேஸ்டான அந்த ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. அந்த ஒரு ஸ்கில்டான ஸ்டாஃப்ஸ் வந்து இருக்கதா வந்து சொல்றாங்க. ஸோ அதனால அதிக ஹையரிங்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஏஐ வச்சு என்னதான் கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் வந்து பண்ணாலும், டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட்டா ஆட்டோமேட் பண்ணாலும், அந்த ஒரு சாஃப்ட்வேர் பில்ட் பண்றதுக்கும் அதை வந்து மானிட்டர் பண்றதுக்கும் ஆட்கள் வந்து தேவை. ஸோ அதுக்கு அதிகமான இந்தியன் ஆட்கள் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் லெவலில் நம்ம ஊர் ஆட்கள் அதிகமாக எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஊரோட இந்தியன் கம்பெனிஸ் எல்லாமே லே ஆஃப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது இருக்க சுச்சுவேஷன்ஸா வந்து இருக்கு. இந்த யூஎஸ் ஈரான் வார் நடக்கிற ரீசன்னால ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வர மாட்டேங்குது. ஸோ இது என்ன ரீசனால இவங்க எல்லாம் தள்ளி போடுறாங்க அப்படின்னா, 2024 ஆவரேஜா ஐபிஓட லிஸ்டிங் எண் வந்து 49% வந்து இருந்துச்சு. 2025லயுமே இந்த அளவுக்கான அதிகமான பர்சன்டேஜ் வந்து இருந்துச்சு. 2026 ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்க்கும்போது 0.3% இருந்து 0.9% தான் லிஸ்டிங் எண் பர்சன்டேஜா இருக்கு ஆவரேஜா பார்க்கும்போது. ஸோ 10% நெகட்டிவாகவும் லிஸ்ட் ஆகும், 10% பாசிட்டிவாகவும் லிஸ்ட் ஆகும். அதுக்கு மேல வந்து லிஸ்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இதுதான் இங்க இருக்கிற சுச்சுவேஷனா இருக்கு 2026ல. ஏன் அப்படின்னா வார் சூழல் வந்து அதிகமா வந்து வந்துட்டு இருக்கு. ரீசனால நிறைய ஐபிஎஸ் வந்து வர மாட்டேங்குது. எல்லாமே டிலே பண்றாங்க. 1ல இருந்து 2 மாசத்துக்கு தள்ளி வைக்கிறாங்க அவங்களோட லிஸ்டிங்கை பொறுத்தளவுல. ஸோ இது வந்து இந்த மல்டி இயர் அந்த ஒரு ஐபிஓ பூம் வந்து கொஞ்சம் வந்து செட்டில் டவுன் வந்து பண்ணிருக்கு. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு வார் சூழ்நிலை அடுத்த லெவல் வந்து போயிட்டு இருக்கு. இந்த குளோபல் லெவல் அந்த ஒரு ஆயில் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்கிறது ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் நடக்குதா வந்து சொல்றாங்க. இருக்கிறது வரைக்கும் நடந்திருக்கு. பட் ஆனா ஹிஸ்டரியிலே இல்லாத அளவுக்கு அதிகமா வந்து நடந்திருக்குதான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. இருக்கிறதுல அதிகமான லெவல் வந்து இப்பதான் நடக்குதா வந்து சொல்றாங்க. அந்த ஒரு ஷார்டேஜ் வந்து அதிகமா வந்து இருக்குதா சொல்றாங்க. மேசிவான ப்ரொடக்ஷன் வந்து கட் ஆயிருக்கு. 8 மில்லியன் பேரல் பர் டே வந்து இங்க வர மாட்டேங்குது. ஸோ அந்த குளோபல் டிஸ்ட்ரப்ஷன்ஸ்னால அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ்ல நடக்கிற டிஸ்ட்ரப்ஷன்ஸ்னால 20% குளோபல் லெவல்ல நடக்க போற அந்த ஒரு ஆயில் சப்ளை வந்து வெளியே வரணும். வெறும் 10% இப்ப வெளியே வரதா சொல்றாங்க. மீதி இருக்க 10% வரல. ஸோ இதனால இந்த ஒரு ஆயில் டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே வந்து இருக்கு. அண்ட் தென் ஈரானோட ஸ்டாண்ட் படி $200 பர் பேரல் வந்து எடுத்துட்டு போய் விட்டுருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ $120 பர் பேரல் வந்து இறங்கி $100 பர் பேரல் வந்து இருக்கு. அது ஏன் $100 பர் பேரல் இறங்குச்சு அப்படின்னா, இதே இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தான் 400 மில்லியன் பேரல் வந்து இங்க வெளியே அனுப்ப போதான்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வந்து வெளியே அனுப்ப போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் மார்க்கெட்ல வந்து க்ரூட் ஆயிலோட பிரைஸ் வந்து இறங்கிருக்கு. ஸோ ஓவராலா இந்த ஒரு இம்பாக்ட் அப்படியே தான் வந்திருக்கு. எல்பிஜியோட ஷார்டேஜ் வந்து இங்க பெங்களூர் அண்ட் தென் சென்னையில வந்து பெரிய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. மெயினா சென்னையில வந்து பெரிய எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இங்க மெனுவே வந்து கட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இங்க வராது அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. அண்ட் தென் இது என்ன மாதிரியான இம்பாக்ட் வந்து மேஜரா எடுத்துட்டு வரும் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி ஏரியால மேஜரான ஒரு இம்பாக்ட் வந்து எடுத்துட்டு வரும். இந்த உரகுடம் மாதிரி ஏரியால ஃபேக்டரி ஒர்க்கர்ஸ் வந்து அதிக பேர் வந்திருப்பாங்க. லைக் வந்து இந்த ரெனால்ட் கம்பெனி அண்ட் தென் டைம்லர் கம்பெனி, அப்புறம் யமஹா கம்பெனி இதெல்லாம் அதிக பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க எல்லாருக்குமே வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்றது அந்த ஒரு கம்பெனிஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனாலே நிறைய பேர் வந்து அங்க வேலைக்கு வந்து சேர்ந்துட்டு இருப்பாங்க. 3 வேலையை வந்து ஃபுட் கிடைச்சிரும். ஸோ அந்த அவங்க சேலரி மட்டும் ரிசீவ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ்ல தான் வந்து வேலைக்கே போயிருப்பாங்க. பட் ஆனா இப்போ அந்த இடத்துல இருந்து மீல்ஸ் வராது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. இன்னும் 1ல இருந்து 2 வாரத்துக்கு தான் கேஸ் வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா மீல்ஸ் வந்து தயாரிச்சு கொடுப்பாங்களா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரியான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது டெக் கம்பெனிஸ்க்கு ஓகே. பட் ஆனா அந்த மாதிரியான அந்த ஒரு கம்பெனிஸ் பொறுத்தல இண்டஸ்ட்ரியோட பேஸ்ல தானே இருக்கு. ஸோ அதனால இங்க ஹியூமன் இம்பாக்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஹியூமன் இம்பாக்ட் நடக்குது அப்படின்னா திரும்ப அந்த ஒரு கம்பெனிஸ் எல்லாமே அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே ஸ்டாப் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஓவராலா வந்து பார்க்கும்போது எல்பிஜியோட ஷார்டேஜ் மூலமா இங்க நிறைய பேரெல்லாம் இங்க வந்து ஒர்க் வந்து போக முடியல. HCL டெக் கம்பெனியுமே நேற்று அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க.
ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களோட கேஃபேட்டேரியா வந்து அவங்களோட ஃபுட் ஏரியாவை பொறுத்தளவுல மெயினான அந்த ஃபுட் மட்டும் கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த சைட் டிஷஸ் மாதிரி இருக்கும்ல அது எல்லாமே இப்போ வந்து கட் பண்ணிருக்கதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஒரு எல்பிஜியால ஒட்டுமொத்தமா இந்த ஒரு குளோபல் ஸ்லோடவுன் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஏவியாவே வந்திருக்கு, ஆல்ரெடி நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறதா இருக்கு. அந்த நீங்க நிறைய பேர் நோட் பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்க பிஸ்லரி, ஆக்வாஃபினா அண்ட் நீங்க கின்லே இந்த ஒரு வாட்டர் பாட்டில் கம்பெனிஸ் எல்லாமே அவங்க பிரைஸ் வந்து ஏற்றிருக்காங்க. வாட்டர் பாட்டிலோட பிரைஸஸும் வந்து ஏறி இருக்கு. இங்க பர் பாட்டிலுக்கு வந்து இங்க 10 ரூபா பாட்டில் இருக்கு அப்படின்னா அது 12 ரூபா 13 ரூபாய்க்கு வந்து விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அந்த க்ரூட் ஆயில் தான் வந்து இருக்கு. க்ரூட் ஆயில் இங்க பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு பெட்ரோலியம் வந்து பேஸ் பண்ணி தான் இந்த பிளாஸ்டிக் வந்து தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. பாலிமர் என்ற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த பிளாஸ்டிக் வந்து தயாரிக்க ஆரம்பிப்பாங்க. அதோட பேஸ் வந்து க்ரூட் ஆயிலா வந்து இருக்கு. சோ இங்க பாலிமர் வந்து 50% வந்து ஏறி இருக்கிறதா சொல்றாங்க பர் கேஜிக்கு. சோ அந்த அளவுக்கு ஏறின ரீசனால பாட்டில்ஸோட பிரைஸ் வந்து ஏத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சோ இது வந்து இருக்கிற கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமா வந்து இருக்கு. எப்படி பார்த்தாலுமே விலைவாசி வந்து அதிகமா வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். சோ ஓவராலா இதுதான் இன்னைக்கான மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. சோ ஷேர்ஸை பொறுத்தவரை எல்லா ஷேர்ஸும் வந்து விழுந்துட்டு தான் இருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்லாம் வந்து 5% ஏன் விழுந்துச்சுனே தெரியாம வந்து விழுந்திருக்கு. சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம 1-2 மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இண்டஸ்இண்ட் பேங்க், ஐடிஎஃப்சி பேங்க் எந்த பேங்க் விழுந்தாலும் சரி 1-2 மாதிரி வந்து நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போவோம் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறத. அந்த நீங்க ஐடிசி மாதிரி கம்பெனிஸை பொறுத்தவரை கொஞ்சம் வந்து நம்ம பல்க் மோட்லயே போவோம். அண்ட் நம்ம கிட்ட மணி வந்து இங்க ஸ்டேபிளா வந்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 1 to 2 months இந்த வார் சூழ்நிலை வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்க வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிட்ட மணி இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாத்துங்க. சோ ஒரு நாளைக்கு 1-2 மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஏன் அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து மார்க்கெட் விழுந்துட்டே வருது. அதனால 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டே போவோம். நம்ம பல்க் மோட்ல வந்து இப்போதைக்கு போக தேவையில்ல. சோ இந்த ஒரு வார் சூழ்நிலை முடிகிற வரைக்கும் நம்ம கிட்ட பணம் இருந்துச்சு அப்படின்னா பெட்டராகவே வந்து இருக்கும். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.